ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு புது கதைய சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு 3 தலை உள்ள டிராகன். ஒரு ராஜ்யத்துல அவந்திகாங்கிற பேர்ல ஒரு அழகான ராஜகுமாரி இருந்தாங்களாம். ராஜகுமாரி ரொம்ப நல்லவங்களாம், பெரிய மனசு உள்ளவங்களாம். மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் ராஜகுமாரி தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து ராஜ்யத்துல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு காட்டை சுத்தி பாக்கிறதுக்காக போனாங்களாம். அட, இந்த காடு ரொம்ப அழகா இருக்கே. நாம இதுக்கு முன்னாடி வர இந்த காட்டுக்கு எதுக்காக வரவே இல்ல? ஏன்னா இது நம்ம ராஜ்யத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. இன்னைக்கு உன்னோட பிடிவாதத்தால தான் நாம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். அப்பா, இந்த இடம் நம்ம ராஜ்யத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்தா கூட எனக்கு இந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த சுத்தி பார்த்தாங்களாம். அப்படியே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிடுச்சாம். சாயந்தரம் அவங்க எல்லாரும் திரும்ப அரண்மனைக்கு போறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ரொம்ப வேகமா புயல் காத்து வீச ஆரம்பிச்சுதான். அதுக்கான காரணம் யாருக்குமே தெரியாம இருந்துச்சாம். எல்லாருமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டாங்களாம். அட, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே. ராஜா கேட்ட உடனே ஒவ்வொருத்தரா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். ஆனா ராஜகுமாரி அவந்திகா கிட்ட இருந்து மட்டும் எந்த பதிலுமே வரலையாம். அதனால ராஜா ரொம்ப ரொம்ப கவலையாயிட்டாராம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புயல் அடங்கினதுக்கு அப்புறமா ராஜாவும் அவருடைய வீரர்களும் அவங்கள தேடிக்கிட்டு போனாங்களாம். ஆனா ராஜகுமாரி அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலையாம். அவந்திகா, நீ எங்க இருக்க? நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா? ராஜா எல்லா சேவகர்களையும் காட்டுல எல்லா மூலைகளையும் தேட சொல்லி அனுப்பி வச்சாராம். ஆனா எந்த இடத்துல இருந்தும் ராஜகுமாரிய பத்தி எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கலையாம். மன்னிச்சிடுங்க மகாராஜா, நாங்க காட்டுல ஒவ்வொரு மூலையிலையும் தேடிட்டோம். ஆனா ராஜகுமாரி எங்க போனாங்கன்னே தெரியல. காவலர்கள் சொன்னதை கேட்டு ராஜா ரொம்ப கவலைப்பட்டாராம். அதோட நம்பிக்கையை இழந்து திரும்பவும் அரண்மனைக்கு வந்துட்டாராம். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சாம். ராஜா தினமும் காவலாளிகளை அனுப்பி ராஜகுமாரிய தேட சொன்னாராம். ஆனா அவங்க தினமும் ராஜகுமாரி இல்லாம தான் திரும்பி அரண்மனைக்கு வருவாங்களாம். என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. அட கடவுளே, என் பொண்ணை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்த்துடு. ராஜா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவருடைய அரண்மனைக்கு வெளியே ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுச்சாம். சத்தத்தை கேட்டு ராஜா அரண்மனையை விட்டு வெளியே வந்தாராம். அவருக்கு முன்னாடி 3 தலை இருக்கிற ஒரு பெரிய டிராகனை பார்த்த உடனே ராஜா ரொம்ப பயந்து போயிட்டாராம். அவர் அந்த டிராகனை தாக்க போகும்போது அப்ப டிராகன்ல இருந்து கீழே இறங்கி ராஜகுமாரி அவந்திகா தன்னுடைய அப்பா கிட்ட வந்தாங்களாம். அவந்திகா, நீ எங்கம்மா போயிட்ட? நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? நீ இந்த பயங்கரமான டிராகனோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, நான் நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால நம்ம அரண்மனைக்குள்ள போகலாம் வாங்க. எல்லாருமே அரண்மனைக்குள்ள போனாங்களாம். அதுக்கப்புறம் ராஜகுமாரி தன்னுடைய அப்பாவுக்கு மொத்த கதையும் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அந்த புயல் காத்து வந்தப்போ அடிச்ச பயங்கர காத்தால நான் மலைக்கு அந்த பக்கம் போய் விழுந்துட்டேன். அதோட மயக்கமாயிட்டேன். அப்போ இந்த டிராகன் தான் என்னோட உயிரை காப்பாத்துச்சு. என்ன அதோட குகைக்கு கூட்டிட்டு போச்சு. இந்த பயங்கரமான டிராகன் அங்கேயா இருக்கு? இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். எனக்கு 3 தலை இருக்கிறதால எல்லா விலங்குகளும் பறவைகளும் என்ன பார்த்து பயப்படும். அதனாலதான் நான் ரொம்ப தூரமா அந்த குகையில இருக்கேன். நான் எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்தினதில்ல. அப்புறம் எப்படி நான் பயங்கரமான ஆளா இருப்பேன்? டிராகன் பேசுறத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம். முதல்ல நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஆனா உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இந்த டிராகன் கூட இருந்தேன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டிராகன் ரொம்ப நல்ல டிராகன்னு. அதோட இது நம்மளோட சேனையில இருந்துச்சுன்னா மத்த ராஜ்யத்துக்காரங்கெல்லாம் நம்ம ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கே பயப்படுவாங்க. தன்னுடைய பொண்ணு சொன்னதை கேட்டு ராஜா யோசிக்க ஆரம்பிச்சாராம். டிராகனை தன்னுடைய இடத்துல சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிராகனுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும்னு முடிவு பண்ணாராம். சரி, என்னோட பொண்ணு இவ்வளவு சொல்றான்னா கண்டிப்பா இந்த டிராகன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இத நம்ம சேனையில சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ஒரு பரீட்சை வைப்பேன். என்ன பரீட்சை அது? என்னோட வாயிலிருந்து நெருப்ப வர வச்சு உங்களோட எதிரிகளை ஒரே தடவையில அழிக்க முடியும். சரி, வெளியில இருக்கிற காவலாளிகள் நடுவுல ஒரு எதிரி இருக்கான். போய் அவனை கொன்னுட்டு வா. டிராகன் அரண்மனையை விட்டு வெளியே வந்துச்சான்.
எல்லா காவலர்களையும் அது உத்து உத்து பார்த்துச்சாம். கொஞ்ச நேரம் எல்லா காவலர்களையும் அது பார்த்ததுக்கு அப்புறமா டிராகன் மறுபடியும் உள்ள வந்துச்சாம். மகாராஜா, வெளியே இருக்கிற எல்லாருமே உங்களோட எதிரிங்க தான். நீங்க சொன்னா எல்லாரையும் அழிச்சிடுறேன். டிராகன் பேசினதை கேட்டு மகாராஜா ரொம்பவே கோபமாயிட்டாராம். வெளியே நிக்கிறவங்க எல்லாம் என்னோட சிறந்த படைகள். அவங்கள எப்படி என்னோட எதிரின்னு சொல்லுவ? மகாராஜா, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க எதிரிகளை கொன்னுடுன்னு. அங்க இருக்கிறவங்க உங்களோட ராஜ்யத்தையும் உங்களோட உயிரையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இன்னைக்கு ராத்திரி நீங்க மாறு வேஷத்துல அவங்க மத்தியில போய் பாருங்க. டிராகன் சொன்ன மாதிரியே ராஜா தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு சேனைகளுக்கு நடுவுல போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தாராம். அட, ராஜகுமாரி இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி திரும்பி வந்தாங்க? அவங்கள தேடுற சாக்குல நம்மளுக்கு கொஞ்சம் பணமாவது கிடைச்சிட்டு இருந்தது. நான் அன்னைக்கு ராத்திரியே அந்த ராஜாவை எப்படியாவது கொன்னுடலான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு அடிச்ச சூறாவளி காத்தால அவரை கொல்ற விஷயம் கை நழுவி போயிடுச்சு. காவலர்களோட பேச்சை கேட்டுட்டு ராஜா கோபத்துல செவந்து போயிட்டாராம். உடனே டிராகன் அந்த இடத்துக்கு வரவழைச்சு எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுத்துட்டாராம். அதோட டிராகனுக்கு தன்னுடைய சேனையில முக்கிய பதவியையும் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் டிராகனும் ராஜாவோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.